ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி மட்டும் இல்லைங்க, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்கும், வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுட்டு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி லைட்டாக கொதிச்சு வரணும். இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வர டைமில் இது கூட 150 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துருக்கேங்க. நான் சின்ன சின்ன சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சோயாவும் எடுத்துக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே சுடுதண்ணியில் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த சோயா நல்லா வெந்து அப்படியே மேலே மிதந்து வரும். அந்த அளவுக்கு விட்டுறணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேக வச்சிருந்த சோயா எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு நார்மல் வாட்டர் விட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. தண்ணி துளியும் இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்த சோயா சங்க்ஸில் ஒரு பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லா சோயா சங்க்ஸையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதி அளவு அப்படியே முழுசாக சேர்த்துட்டு பாதி அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாதி அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு இது பல்ஸ் மோடில் 2 டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா போதும். அப்போ தான் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கும். ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா நைஸ் ஆகிடும். லைட்டாக 2 டைமுங்க. 2 டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொரகொரன்னு இருக்கும். இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பொடி பொடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் உங்கள் விருப்பத்தை வந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனீங்கன்னா சீக்கிரம் கெட்டும் போகாது, நல்ல சுவையாகவும் இருக்கும். நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சு வச்சுருந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து முழு சோயா சங்க்ஸ் அப்படியே சேர்த்துருக்குறேங்க. அரைக்காத சோயா சங்க்ஸ் வந்து முதல்ல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சோயா சங்க்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாங்க. இப்போ நான்ஸ்டிக் பேன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி ட்ரிப்ளை கடாய் இல்லைனா இரும்பு கடாயில் வச்சு செய்யும்போது டக்குன்னு அடிப்பிடிக்கும். அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே செஞ்சுக்கலாம். இது பொடிச்சு வச்சிருந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் அந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் நமக்கு ஒரு வாரத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ண முடியும். சீக்கிரம் கெட்டு போகாது, நல்ல சுவையாக இருக்கும். சோயா சங்க்ஸ் வறுத்துட்ருக்கிற டைமில் இதுக்கு தேவையான பொடி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அடுத்ததான் இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2லேருந்து 3 கிராம்பு, மீடியம் துண்டு பட்டையா சின்ன துண்டு பட்டை ஒன்று சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வறுப்பட்ட வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. கடுகு நல்லா படப்படன்னு பொரியணும். வரமல்லியும் சீரகமும் கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வறுத்திங்கன்னா போதும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வரமல்லியும் சீரகம் நல்லா வறுப்பட்டமான வருது. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா சூடாறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொரகரன்னு இல்லாமல் நான் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட இந்த சோயா சங்க்ஸை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். கூடவே காரத்துக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, இந்த சாம்பார் மிளகாய் தூள் உப்போட நல்லா கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துனதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா பொடி அப்படியே அந்த பொடி முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டையும் இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும்.
நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் லோலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு விழுது, நம்ம சேர்த்துன மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பொடியோட மணம் நல்லா வரும். நம்ம வறுத்து அரைச்சு சேர்த்தனோம் இல்லைங்களா, அந்த பொடியோட மணம் அப்படியே சூப்பரா வரும். அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சா போதுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கலரை விட்டுட்டு, இது கூட ஒரு மர நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து திக்கா கரைச்சு வச்சிருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். தண்ணியா சேர்த்துறாதீங்க. நான் கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணியில ஒரு 3/4 பங்கு அளவுக்கு முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. பத்தலனா திரும்பி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில ஒரு 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு, இப்ப நான் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு உப்பு, காரம் செக் பண்ணல பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உப்பும், அதே மாரி புளிப்பும் கொஞ்சம் பத்தல. மிச்சம் இருக்க புளி தண்ணி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு, தேவைப்பட்ட அந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் சைடுல பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதேமாரி சோயா சங்க்ஸும் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. ஃப்ளேம் லோலயே இருக்கட்டும். இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் சைடுல அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கிளறி விட்டுட்டு, கடைசியா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். ஆப்ஷனல் தான். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான சுவையான சோயா தொக்கு ரெடிங்க. இத அப்படியே சுட சுட சாதத்தோட போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, நான்வெஜ் லவர்ஸ்க்கெல்லாம் நான்வெஜ் செய்யாத அன்னைக்கு அது ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருக்குங்க. லிட்ரலா பார்த்தீங்கன்னா, சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு மாரி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான சோயா தொக்கு ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.